ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த சின்ன டப்பா இல்லை சின்ன மூடியை எப்படி அழகாக ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி சின்ன டப்பா எடுத்திருக்கேன். கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த டப்பாவை கலர் பேப்பரோடு வச்சு ஒட்டிக்கிறேன். இப்போ இந்த மூடி மேலே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த கலர் பேப்பரில் நான் ஒட்டிக்கிறேன். நீங்கள் கலர் பேப்பர் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஒயிட் கலர் பேப்பரில் ஒட்டிட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரில் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாகவே இந்த டப்பாவில் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரில் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி ரெண்டுத்துக்கும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நான் ஒட்டிக்கிட்டேன். இப்போ இதை நான் ரவுண்டாக கட் பண்ணிக்கிறேன். நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இது மாதிரி பீட்ஸ் எடுத்துக்கோங்க டெக்கரேஷனுக்காக. இப்போ இந்த மூடியை நான் சுற்றி இந்த பீட்ஸை ஒட்டிக்கிறேன். உங்கள்கிட்ட ஸ்டோன் லேஸ் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அதை கூட வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இதை வச்சு டெக்கரேட் பண்ணும்போது பார்க்க லுக்காக இருக்கும், அதனால தான். இல்லைன்னா நீங்கள் இதை சுற்றி கலர் பேப்பர் கூட ஒட்டிக்கலாம். இது மாதிரி ஃபுல்லும் நான் ஒட்டிட்டேன். இதே மாதிரி இந்த மூடியிலையும் நான் சுற்றி இந்த பீட்ஸை வச்சு ஒட்டிக்கிறேன். இப்போ ரெண்டுத்துக்கும் ஒட்டியாச்சு. இப்போது இது மாதிரி பேப்பர் மேலே வச்சு ஒட்டணும், அதனால் இது மாதிரி பேப்பர் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த பேப்பரை இது மாதிரி ரெண்டு சைடும் ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்படி ஒன்றா வச்சு ஒட்டணும். ரவுண்டாக வர மாதிரி நீங்கள் ஒட்டணும். இது மாதிரி வரணும். இப்போ இந்த சைடு நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இது ரெண்டுத்தையும் ஒன்றா ஒட்டிக்கிறேன். அப்போ தான் ரவுண்டாக வரும். இது ஒரு ஹேண்டில் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மூடியில் நான் நடுவால் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை இதோட வச்சு ஒட்டிக்கிறேன். இதை நீங்கள் இப்படியும் விட்டுறலாம், இல்லை டெக்கரேட் பண்ணால் கூட டெக்கரேட் பண்ணிக்கலாம். இது ஒரு ஹேண்டில் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காக. இது மாதிரி வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போது இது மாதிரி நான் ஸ்டிக்ஸ் எடுத்திருக்கேன், 4 ஸ்டிக் எடுத்திருக்கேன். இப்போ இந்த டப்பாவோட மூடி இது. இந்த டப்பாவை எடுத்துகிட்டு இந்த டப்பாவில் இந்த 4 ஸ்டிக்கையும் வச்சு ஒட்டிக்கணும். இது மாதிரி வச்சு ஒட்டிக்கணும். நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிக்கிறேன். கொஞ்சம் நிறைய க்ளூ அப்ளை பண்ணுங்கள், அப்போ தான் அந்த ஸ்டிக்கை ஒட்டும் போது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இது மாதிரி நிற்க வச்ச மாதிரி ஒட்டிக்கணும். க்ளூ கொஞ்சம் நிறைய அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிக் ஒட்டும் போது அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இதே மாதிரி 4 ஸ்டிக்கையும் நான் ஒட்டிக்கிறேன். நாலுத்தையும் ஒட்டிட்டேன். இப்போ இந்த டப்பாவில் பின்னாடி ஹாஃப் மட்டும்தான் நான் ஒட்டியிருக்கேன், முன்னாடி பக்கம் நான் ஒட்டலை, பின்னாடி மட்டும்தான் 4 ஒட்டியிருக்கேன். இப்போ இதை மேலே வச்சு ஒட்டிக்கணும். இப்போது இந்த மூடியில் நான் ஹாஃப் சைடு மட்டும் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மூடியில் பாதி மட்டும்தான் நான் க்ளூ அப்ளை பண்ணுறேன். இப்போ இந்த க்ளூ அப்ளை பண்ண இடத்த
ஸ்டிக் மேலே வச்சு ஒட்டிக்கணும். இப்போ இதை திருப்பி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், ஒட்டியாச்சு. இதில் கொஞ்சம் க்ளூ போட்டு நான் ஒட்டிக்கிறேன், கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக. இப்போ இது மாதிரி பிளாஸ்டிக் செடியை நான் டெக்கரேஷனுக்காக எடுத்து இதில் ஒட்டிக்கிறேன். இது ஒட்டும் போது பார்க்க அழகாக இருக்கும். இது ஆப்ஷனல் தான். ஃப்ளவர்ஸ் கூட, பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸ் கூட இருந்துச்சுன்னா இது மாதிரி ஒட்டிக்கலாம், பார்க்க அழகாக இருக்கும். சின்ன சின்ன பேர்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை கூட இது மாதிரி ஒட்டிக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் குட்டி சாமி சிலை வச்சு சாமி ரூமில் வச்சுக்கலாம். இல்லைன்னா ஏதாவது குட்டியாக அழகு பொருள் உள்ளே வச்சு கூட டெக்கரேஷனுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன பேர்ட்ஸ் இது மாதிரி உள்ளே வச்சு வீட்டுக்கு அழகு பொருளாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் லைட் வச்சு காட்டுறேன். நைட் டைம் லைட் இது மாதிரி வைக்கும்போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். லைட்டுக்கு பதிலாக கேண்டில் கூட வச்சு கேண்டில் ஹோல்டராக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபெஸ்டிவல் டைமில் விளக்கு வச்சுக்கலாம், பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். விளக்கு ஃபெஸ்டிவல் டைமில் வைக்கும்போது அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஹோம் டெக்கரேஷனுக்காக கூட இந்த ஐடியா யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். Thanks for watching.